குரு பெயர்ச்சியோட பாதிப்புகள் குறையணும், ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா 100% அடிச்சு சொல்கிறேன், உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும். அதற்கு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும். சில தலங்கள் நோய் தீர்க்கும் தலங்களாக இருக்கும், சில தலங்கள் திருமண யோகம் தரக்கூடிய தலங்களாக இருக்கும், சில தலங்கள் நவகிரக பரிகாரத்துக்கு புகழ்பெற்றவையாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு தலத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும், அனைத்து கஷ்டங்களும் தீரும். ஏன் அப்படின்னா இந்த தலத்தில் குரு பகவானுக்கே குரு பதவி கிடைச்ச இடம். உலக பிரளயத்திலும் நீரில் மூழ்காத புண்ணிய பூமியாக இது விளங்குது. அது மட்டும் இல்லை, பல ஆன்மீக அதிசய மர்மங்களை கொண்டதாகவும் இந்த கோவில் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கே அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கூட பார்ப்பீங்க. இந்த வீடியோ 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோவிலை பற்றி மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும், நம்ம மூலமாக இந்த கோவிலோட அருமையை மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யாருக்காவது ஷேர் பண்ண மறக்காதீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்களாம்பிகை சமேத வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில், அதாவது திட்டை குரு பகவான் கோவிலை தான் சொல்கிறேன். இது ராஜகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூருக்கு மிக அருகில் இந்த திட்டை இருக்குது. திட்டை அப்படிங்கிற சொல்லுக்கே மேடு, உயர்ந்த நிலப்பகுதி அப்படின்னு பொருள். அதாவது புராணங்களின்படி பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் அப்படியே பிரளய வெள்ளத்தில் மூழ்கிய காலத்தில் கூட இந்த இடம் மட்டும் மேட்டு நிலமாக நீருக்கு மேல் காட்சியளித்ததாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த பகுதியை திட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்காழியை வட திட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டால் இந்த தலத்தை தென்திட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரளய வெள்ளம் அடங்கிய பிறகு சிவபெருமான் இங்கு சுயம்பு லிங்கமாக வெளிப்பட்டு உலக உயிர்களுக்கு அருள் புரிந்த தலமாக சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் குரு பகவானாகிய பிரகஸ்பதிக்கே ஒரு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தில் இருந்து விடுபடணும்னு அவர் பல புண்ணிய தலங்களுக்கு போறாரு. இறுதியாக இந்த திட்டை தலத்திற்கு வசிஷ்டேஸ்வரரை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டார். வில்வ இலைகளை சமர்ப்பித்து நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் ஜபித்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு நேரில் காட்சியளித்தார். அப்போது உலக உயிர்களின் நல் வழிகாட்டியாகவும் தேவர்களின் குருவாகவும் விளங்குவாய், இன்றிலிருந்து நீ தேவகுரு அப்படின்னு சொல்லி உயரிய பதவியை அவருக்கு வழங்கினார். அதனால ராஜகுருவாக இங்கு குரு பகவான் அருள்பாலிக்கிறார். தமிழகத்துல பல குரு பரிகார தலங்கள் இருக்கு. ஆனா இந்த திட்டையில மட்டும் ஒரு அபூர்வ அமைப்பை நம்ம காணலாம். மூலவரான வசிஷ்டேஸ்வரருக்கும் அம்பாளான மங்களாம்பிகைக்கும் நடுவுல குரு பகவான் ஒரு தனி சந்நிதியில நின்ற திருக்கோலத்துல அருள்பாலிக்கிறார். அவர் சாதாரண நவகிரக தெய்வம் அல்ல, ராஜகுரு என்ற பெருமையுடன் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இந்த அமைப்பு வேறு எந்த தலத்திலும் இல்லாத ஒரு அரிய சிறப்பு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிசயத்தை கேட்டால் ஆச்சரியப்பட்டுடுவீங்க. இங்கு கருவறை விமானத்தில் சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளது. அந்த கல்லில் இருந்து சுமார் 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு சொட்டு நீர் உருவாகி நேராக மூலவர் மீது விழுகிறது. இது இயற்கையும் இறையருளும் இணைந்த அதிசயமாக பக்தர்களால் கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்வு இன்றும் பக்தர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. இங்கு சப்த ரிஷிகள்ல ஒருவரான மகரிஷி வசிஷ்டர் இருக்கிறார்ல, அவர் இத்தலத்திற்கு ஆசிரமம் அமைத்து கடுமையான தவம் புரிந்தார். அவர் வழிபட்ட சிவலிங்கமே இன்றும் வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் நமக்கு அருள் புரிகின்றார். காமதேனு பசுவும் இங்கு வழிபட்டு வரம் பெற்றதால தான் இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா 4 மூலைகள்லையும் 4 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நடுவுல வசிஷ்டேஸ்வரர் 5வது லிங்கமாக அருள்பாலிக்கிறார். அதனால இத்தலம் பஞ்சலிங்க திருத்தலம் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அம்பாள் சன்னதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய கூரையில பார்த்தீங்கன்னா 12 ராசிகளின் சக்கர வடிவ சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சூரியனோட கதிர்கள் நேரடியாக மூலவர் மீது விழுகின்றன. இந்த அரிய சூரிய தரிசனத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றார்கள். இத்தலத்துல பிரம்மா, மகாவிஷ்ணு, சூரிய பகவான், சனீஸ்வரர், யமதர்மராஜா, இந்திரன், காலபைரவர், கௌதம முனிவர், ஜமதக்னி மகரிஷி இப்படி பலரும் தவம் செய்து இறையருள் பெற்ற
புண்ணிய பூமி. இந்த இடத்துல நம்ம காலை வச்சோம் அப்படின்னாவே நமக்கு ராஜயோகம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கிறவர் ராஜகுரு அல்லவா? ஒரே ஒரு வியாழக்கிழமை அன்று இங்கு இருக்கக்கூடிய ராஜகுருவையும் சிவனையும் அம்பாளையும் நம்பிக்கையோடு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்க தலையெழுத்தே மாறும்.